வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அமைச்சர் துரைமுருகனின் பதவி பறிபோகிறதா? நேற்று நடைபெற்ற விழாவில் முதல்வர் ஸ்டாலினே உண்மையை கூறிவிட்டார் என்பதற்கேற்ப பரபரப்பான அரசியல் சூழல் ஏற்பட்டுள்ளது. நேற்று என்ன நடந்தது? அமைச்சர் பதவியிலிருந்து துரைமுருகன் அவர்கள் நீக்கப்படுவாரா என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ளத் தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். முன்னாள் முதல்வரும் மறைந்த கருணாநிதி அவர்கள் நினைவாக கலைஞர் எனும் தாய் என்ற பெயரில் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேலு அவர்கள் எழுதிய புத்தக வெளியீட்டு விழா நேற்று சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. இந்த விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தமிழக அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் கூட்டணி கட்சியில் உள்ளவர்களும் கலந்து கொண்டனர். அந்த வகையில் இந்த புத்தகத்தை மு.க. ஸ்டாலின் வெளியிடும் விழா நடிகர் ரஜினிகாந்த் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொது மேடையில் ஒன்றை பேசியுள்ளார். அவர் பேசியது நேரடியாக துரைமுருகனை மிக பெரிய அளவில் விமர்சனம் செய்யும் அளவிற்கு அமைந்துவிட்டது. அமைச்சராக இருக்கக்கூடியவரை பொதுவெளியில் இப்படி பேசலாமா என்பதும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அதாவது, துரைமுருகன் அவர்கள் கலைஞர் கண்ணிலேயே விரலை விட்டு ஆட்டியவர் என்றும், அதாவது ஒரு விஷயத்தை சொல்லி இது எப்படி இருக்கு என்று அவரிடம் கேட்டபொழுது அவர் இதற்கு எதுவும் பதில் சொல்லாமல் சந்தோஷம் என்ற ஒரே வார்த்தையில் முடித்து விடுவார். அதற்கு ஒரு சின்ன கதை, அதாவது அவரது பாணியில் எப்பொழுதும் மேடையில் ஏறினால் ஒரு குட்டி கதை ஒன்று கூறுவார். அதுபோல்தான் தற்பொழுது நேற்று நடைபெற்ற விழாவிலும் ஒரு குட்டி கதை ஒன்றை சொல்லியுள்ளார் ரஜினிகாந்த் அவர்கள். பள்ளிக்கூடத்தில் ஒரு புது டீச்சர் வருகிறார் என்றால் அவர்களுக்கு புதிதாக சேரக்கூடிய மாணவர்களை சமாளிப்பது மிகப்பெரிய ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் ரேங்க் ஹோல்டர் வாங்கியும் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கக்கூடிய பழைய மாணவர்களை சமாளிப்பது தான் ரொம்பவே சாமர்த்தியம். அதுவும் மிகப்பெரிய ஒரு கடினமான வேலையாக டீச்சருக்கு அமையும் என்றும் கூறியுள்ளார் ரஜினி. இது அமைச்சருக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை உண்டாக்கியிருக்கிறது. முதல்வர் ஸ்டாலின் உட்பட மற்ற அமைச்சர்களும் திமுகவினரும் மேடையில் சிரித்துள்ளனர், துரைமுருகனை தவிர. இதை கைத்தட்டி சிரித்த ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது ஒட்டுமொத்த சபையும் துரைமுருகனை அசிங்கப்படுத்திவிட்டது, ரஜினி அவர்களால் துரைமுருகனை அசிங்கப்படுத்திவிட்டதாக சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருகிறது. இதனால் அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படாமல் இளம் தலைமுறையினருக்கு வாய்ப்புகள் வழங்கப்படுவதாக செய்தியும் வெளியாகியுள்ளது.